ஆஸ்திரேலியா வீரரான ஸ்பென்சர் ஜான்சனை நம்ம சிஎஸ்கே எல்லிஸோட மாற்று வீரராக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன, நம்ம ஜான்சனை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒருத்தா இருக்குமா, இவரை எடுத்துகிட்டு வராத பட்சத்தில் இந்த ஒரு பவுலர் எடுத்துகிட்டு வந்தால் போதும், டெத் ஓவரில் ஒரு தரமான சம்பவத்தை சிஎஸ்கே கன்ஃபார்மாக வந்து பண்ண முடியும். யார் அந்த பவுலரு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் சிஎஸ்கே வீரர்களான டெவால் பிரவிஸ், மேட் ஹென்ரி இவங்க 2 பேரும் இப்போ நம்ம சென்னை கேம்பில் வந்து ஜாயின் ஆக போகிறாங்க. எப்போ ஜாயின் ஆகுறாங்க, இவங்களுக்கான ப்ராக்டிஸில் எப்போ ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம்னா லைக்கை கொடுத்து ஃபஸ்ட்டு நம்ம டெவால் பிரவிஸ், மேட் ஹென்ரியை பார்த்துடலாம். நம்ம சிஎஸ்கேல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா வீரர்களுமே வந்து ஜாயின் ஆகிட்டாங்க, வெளிநாட்டு வீரர்களை தவிர. ஸோ இப்போ ஒவ்வொருத்தராக வந்து வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் நம்ம டெவால் பிரவிஸ், அது மட்டும் இல்லாமல் மேட் ஹென்ரி இவங்க 2 பேரும் கன்ஃபார்மாக நம்ம சிஎஸ்கேல இப்போ வந்து ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்னு ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. இந்த அப்டேட்டை நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்ச் 22ஆம் தேதி நம்ம டெவால் பிரவிஸ், மேட் ஹென்ரி 2 பேரும் கன்ஃபார்மாக சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம எல்லிஸோட மாற்று வீரரை பார்த்துருவோம். ஆஸ்திரேலியா வீரரான ஸ்பென்சர் ஜான்சனை சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. இதை பற்றின ஒரு கன்ஃபார்மான அப்டேட்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் நம்ம ஜான்சன் பண்ண ஒரு சம்பவம் தான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே போடக்கூடிய போஸ்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து லைக் பண்ணிட்டு இருக்காரு. இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே ஜான்சனை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இவர் எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல்லை பொறுத்த அளவுக்கு அதிக ரனை தான் வந்து விட்டு கொடுத்துருக்காரு. நம்ம கேகேஆர் டீமுக்காக வந்து ஆடி இருக்காரு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர், ஒரு இளம் வீரராக வந்து இருந்துகிட்ருக்காரு. பட் இவரை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவரில் சிறப்பாக செயல்பட முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட் தான். ஸோ சிஎஸ்கே இவர் எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரில. ஒருவேளை எடுத்துகிட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக தான் வந்து இருக்க போகுது. சிஎஸ்கே டெத் ஓவரில் ஒரு தரமான சம்பவத்துக்கு எஸ்ஏ T20 கலக்கினா நம்ம பார்ட்மனை எடுத்துகிட்டு வந்தால் போதும், தரமான சம்பவத்தை பண்ணலாம். 33 வயசு தான் ஆகுது. சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த வீரராக இருந்துகிட்ருக்காரு. ஒரு ரைட் ஹேண்ட் பவுலர். இவரோட ஸ்பெஷலிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெத் ஓவரில் சூப்பராக வந்து பண்ணுவார். லோ ஏக்கரு, அது மட்டும் இல்லாமல் ஸ்லோ பால் அப்படின்னு துல்லியமாக வீசக்கூடியவர். ஸோ இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே இந்த மாதிரி பவுலரை எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜான்சனை விட பார்ட்மேன் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டராக நம்ம சிஎஸ்கேக்கு இருப்பார். ஸோ சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்துகிட்டு வர்றது நம்ம சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜான்சனா பார்ட்மேன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பார்ட்மேனை கன்ஃபார்மாக வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவங்க 2 பேர்த்தில் நம்ம சிஎஸ்கே யாரை எடுத்துகிட்டு வந்தால் ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும், யாரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.